கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்டு கொள்ளுதல் என்றால் இழந்து போன ஒன்றை கிரயம் கொடுத்து, அதாவது மீட்கும் பொருளை கொடுத்து மறுபடியுமாக திரும்ப பெற்றுக்கொள்வதாகும். ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் காரணமாகவும் நமது சொந்த பாவங்களின் காரணமாகவும் நாம் மீட்பை இழந்து போன நிலையில் இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த அழிவிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக தமது ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார். இவரே நமது மீட்பராக இருக்கிறார். அவர் மீட்கும் பொருளாக தமது ஜீவனையே கொடுத்தார். நாம் இதை விசுவாசித்து அவரை நமது மீட்பராக ஏற்றுக்கொள்ளும்போது நமது பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு இரட்சிப்பை பெறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய கீழ்ப்படியாமையும் பெருமையும் தீய வார்த்தைகளும் நானென்ற ஆணவமும் உலக கவலையும் இந்த மீட்பரை அறிய முடியாமல் என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். இந்த மீட்பரை உள்ளத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுங்கள். மீட்பு நிச்சயம். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் இந்த மீட்பரை அறிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களோ அக்கிரமங்களோ மீட்பரை காண முடியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குமே. ஆனால் உம்முடைய வல்லமையின் இரத்தத்தின் அபிஷேகத்தினால் எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக எங்கள் மீட்பரை நாங்கள் அறிந்து இரட்சகராக உமக்கே எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.